சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய தை புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. இந்த குரோதி வருடம் தை மாதம் 2025ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை செய்ய காத்திருக்கிறது என்பதை பார்ப்போம். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு தை மாதம் முதல் தேதியன்று சூரிய பகவான் 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். மேசராசிக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ஆம் பாவத்தில் சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாகி ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 6ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் மேச ராசிக்கு தரும் பலன்கள். புதிதாக உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரியுபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு இந்த தை மாத பிறப்பு என்னென்ன நல்ல பலன்களை செய்ய காத்திருக்கிறது என்பதை பார்ப்போம். ரிஷபராசிக்கு 8ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் 1ஆம் தேதி 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 8ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். ரிஷபராசிக்கு 9 கூடைய சனி பகவான் 10ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். தை மாதம் 15ஆம் தேதி 10ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிரன் பெயர்ச்சியாகி 11ஆம் பாவத்தில் ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். தை மாதம் 8ஆம் தேதி 3ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பெயர்ச்சியாகி 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். தாய் தந்தையர் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் 5, 7, 9ஆம் பாவங்களை பார்வை செய்கிறார். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக விளங்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்களை செய்ய காத்திருக்கிறது என்பதை பார்ப்போம். 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரியன் தை மாதம் 1ஆம் தேதி 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 7ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 8ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்திலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் பாவத்தில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 12ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 8ஆம் தேதி கடகத்தில் உள்ள செவ்வாய் வக்ர பெயர்ச்சியாகி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 4ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகளில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தும் முயற்சிகளை செய்யலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரண தொழில்துறையினர், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய மாதமாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். கடகராசிக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள சூரிய பகவான் தை மாதம் 1 தேதி என்று 7ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 6ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி பெயர்ச்சியாகி 7ஆம் பாவத்தில் உள்ள சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். தை மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் 8ஆம் பாவத்திலிருந்து பெயர்ச்சியாகி 9ஆம் பாவத்தில் உள்ள ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் அமர்ந்துள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பெயர்ச்சியாகி 12ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 3ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதியன்று 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 5ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 6ஆம் அதிபதி சனி பகவான் சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்று 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 15ஆம் தேதி 7ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் பயிற்சியாகி 8ஆம் பாவத்தில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 10ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பயிற்சியாகி 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள சூரிய பகவான் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். கன்னி ராசிக்கு 4ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதியன்று 5ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 5ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் அதிபதி சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் தை மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சியாகி 7ஆம் பாவத்தில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான்
தை மாதம் 8ஆம் தேதி வக்ர பயிற்சியாகி 10ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். ராசியில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய மாதமாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த பெரிய ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. புதிதாக வீடு வாகனம் சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக விளங்குகிறது. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சூரிய பகவான் தை மாதம் 1 தேதி அன்று 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 3ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் அதிபதி சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 15ஆம் தேதி 5ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 6ஆம் பாவத்தில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பெயர்ச்சியாகி 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய மாதமாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம்.
விருச்சக ராசிக்கு 2ஆம் பாவத்தில் உள்ள சூரிய பகவான் தை மாதம் 1 தேதி அன்று 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 2ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 4ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் தை மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாகி 5ஆம் பாவத்தில் உள்ள ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 11ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களுக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். தனுசு ராசிக்கு ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் 1 தேதி அன்று 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். ராசியில் அமர்ந்துள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி பயிற்சியாகி 2ஆம் பாவத்தில் உள்ள சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் அதிபதி சனி பகவான் 3ஆம் பாவத்தில் சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 3ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் தை மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாகி 4ஆம் பாவத்தில் உள்ள ராகுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 6ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உணவுப் பொருள் தொழில் புரிபவர்கள், ஓட்டல் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். மகர ராசிக்கு 12ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதியன்று ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி ராசிக்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். ராசி அதிபதி சனி பகவானுடன் சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தை மாதம் 15ஆம் தேதி 2ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் பயிற்சியாகி 3ஆம் பாவத்தில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பயிற்சியாகி 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய மாதமாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவைப்படும் மாதமாக விளங்குகிறது. கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக விளங்குகிறது. உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். கும்பராசிக்கு 11ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதியன்று 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 12ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 12ஆம் அதிபதி சனி பகவான் ராசியில் சுக்கிர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். ராசியில் அமர்ந்துள்ள சுக்கிர பகவான் தை மாதம் 15ஆம் தேதி 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பயிற்சியாகி 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் பாவத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள்.
நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு இந்த தை மாத பிறப்பிற்கான பலன்களை காண்போம். மீன ராசிக்கு 10ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ள சூரிய பகவான் தை மாதம் முதல் தேதி அன்று 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். 10ஆம் பாவத்தில் உள்ள புதன் பகவான் தை மாதம் 11ஆம் தேதி 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் அதிபதி சனி பகவான் 12ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 12ஆம் பாவத்தில் உள்ள சுக்கிர பகவான் தை மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாகி ராசியில் உள்ள ராகு பகவானுடன் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார். 5ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தை மாதம் 8ஆம் தேதி பயிற்சியாகி 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.